அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 749வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வேளாண் மன்றம் அமைவதால் என்ன பயன் என்பது ஆகும். இது 7/3/2025 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாகும். இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்திட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு எம் மாதவன் அவர்கள். திரு மாதவன் அவர்கள் தமிழ்நாடு அக்ரி கிராஜுவேட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ற தமிழ்நாடு வேளாண் பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறார். பாருங்கள், அவருடன் இணைவோம், அவருடைய கருத்துக்களை கேட்போம். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நீங்க ஒரு சரியான தருணத்துல ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இது எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு பாராட்டை பெற்ற ப்ரோக்ராமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நான் வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்தனால நான் இப்பதான் லேட்டா ஜாயின் பண்றேன். அண்டு இந்த ஒரு அக்ரி கவுன்சில்ங்கிறது இந்த நேரத்துல பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இதுல வந்து ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு நிறுவனங்களும், ஒவ்வொரு அமைப்புகளும் இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்ப இடையில நம்மளுடைய அன்பு சகோதரர் பசுமையுடன் சாரும் பேசினாங்க. அவங்களும் இடையில நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு கவுன்சில் மீட்டிங்லையும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நாமளும் வந்து பல கட்டங்கள்ல இந்த கருத்துக்களை வந்து அரசாங்கத்துக்கு ஏற்கனவே சிஎம் நான் 4 முறை பார்த்தும் இதை கொடுத்துருக்குறோம். பட் என்னன்னா, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை உடனடியா செய்வாங்களா இல்லைங்கிற அந்த கருத்து பரிமாற்றம் இல்லைங்கிறனால தான் இப்ப நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதோடைய இணை செயலாளர் முறையில ஏற்கனவே நடந்த கூட்டத்துல இதற்காகவே ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சில் ஃபார்மேஷனுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கமிட்டிக்கு என்னை ஒரு தலைவராகவும் போட்டு அதுல நம்மளுடைய நிறைய உறுப்பினர்களை போட்டு இது சம்பந்தம் விவாதம் செய்யுங்க அப்படின்னு சொன்னதன் பேர்ல இது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப சமீபத்துல நம்முடைய ஜேம்ஸ் பெட்ரிக் சாரு, பசுமைவளன் சாரு, வினோத், நம்ம டாகாவுடைய பிரசிடென்ட் டாக்டர் மணி சாரு, நிறைய நபர்கள் வந்து நம்மளுடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சரை சந்திச்சு சம்பந்தமா ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த சமயத்துல இத வந்து வலுவூட்டணும் அப்படின்னா, இப்ப சமீபத்துல நம்மளுடைய தமிழக அரசு வேளாண்மைத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த இமெயில் ஐடி அண்டு உழவன் செயலி, இது ரெண்டுலையும் எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் இது சம்பந்தமா ஒரு கருத்து வந்து நம்ம அரசுக்கு போகணும். அப்படி போனாதான் இது அரசு வந்து இந்த நேரத்துல அதை கருத்தா எடுத்துக்க முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவது, இன்று கூட நான் ஒரு வேளாண்மை கல்லூரிக்கு ஒரு சீஃப் கெஸ்டா போயிட்டு தான் வந்திருக்கேன். அங்க கிட்டத்தட்ட ஒரு 340 மாணவர்கள்ட்ட எல்லாருமே உழவன் செயலிய ஆப்பை இறக்கி அண்டு இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய விருப்பமா எங்க தமிழ்நாடு வேளாண்மை பட்டதாரிகளுக்கு எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சில் தமிழ்நாடு வேளாண்மை பட்டதாரிகளா நீங்க வந்து எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சில் வேணும் அப்படிங்கிற விடயத்தை நீங்க உங்களுடைய இமெயில் ஐடி மூலமா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு தந்தை ரோவர் வேளாண்மை கல்லூரியில நான் ஒரு சீஃப் கெஸ்டா இன்னைக்கு போய் இன்னைக்கு அத்தனை பிள்ளைகள்ட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது ஒரு ஃபோர்ஸா போகும். அண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக உறுப்பினர்கள் அவர்களுக்கும் நான் இதை ஒரு மெயில்ல கொடுத்துருக்கோம். அவர்களும் இது வழியா அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்கு. இப்ப இடையில நான் ரொம்ப நேரமா கேட்டு இருக்கும்போது கும்பகோணத்துல இருந்து ஒரு அன்பு சகோதரர் வேளாண்மை ஒரு விவசாய சகோதரர் அவர் பேசினார், ஆடிட்டர்னு நினைக்கிறேன். அவர் கூட இந்த கருத்துக்கள்லாம் ஏத்துதான் பேசுறாங்க. ஆக மொத்தம் இது ஒரு நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இடைப்பட்ட தருணத்துல விவசாயிகளுக்கு சரியான புரிதலை அந்த நேரத்துல நம்ம அமைப்புகளோ அல்லது வேளாண் அலுவலர் சங்கமோ இல்ல பிற அமைப்புகளோ ஏற்படுத்தலைங்கிறதுனால தான் இதுல ஒரு நெகட்டிவ் ஒரு வந்தது. பட் இப்ப எல்லாரும் ஓரளவு புரிஞ்சிருக்காங்க. இது வந்தால் விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு இருக்கு, வேளாண்மை பட்டதாரிகளுக்கும் பாதுகாப்பு இருக்கு, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தமிழக வேளாண்மைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற அந்த விடயத்துல எல்லாரும் இணைந்து இந்த தருணத்துல ஒரு கோரிக்கை வைத்தா அது கண்டிப்பா நடக்கும். இப்ப அன்பு சகோதரர் பசுமைவளன் சார் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமான ஒரு கோரிக்கை. இரண்டாவது, வேளாண்மை கல்வி. இது சம்பந்தமா ஏற்கனவே நம்மளுடைய நீங்க உங்களுடைய இன்டர்வியூல நான் ஏற்கனவே இது சம்பந்தமா கொடுத்துருக்குறோம். இந்த வேளாண்மை கல்வியை அனைத்து பகுதியிலும் உள்ள விவசாயிகளுக்கும் அனைத்து பள்ளிகள்லையும் கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணுங்க ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான அறிவியல் பூர்வமான விவசாயம் எல்லா பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கும் பொழுது அப்ப தவறான செயல்பாடுகள் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவதா, இந்த வேளாண்மை கவுன்சில் அமைந்தாலோ அல்லது பள்ளிகளிலோ இல்ல எல்லா இடங்களிலும் இந்த வேளாண்மை கல்வி கிடைக்கப்பட்டாலோ தவறான
அறிவியல் அற்ற வேளாண் செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அப்ப ஒரு நிலையான வேளாண்மை கிடைக்கும், வேளாண்மை படித்தவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற உந்துதல்ல என்னுடைய தாழ்மையான கருத்தா உங்களுடைய போரத்தில் நான் வைக்க விரும்புறேன். இது இங்க நிறைய பேர் கலந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் போய் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய பதிவின் வழியாக இது எல்லாருக்கும் போய் சேரணும். கூடிய விரைவிலேயே இந்த பட்ஜெட் மார்ச் 15ங்கிறனால எல்லாரும் இன்றைய பொழுதுலேயே இந்த மாதிரி ஒரு பதிவுகளை அமைச்சா நல்லா இருக்குங்கிறது அன்பு வேண்டுதலோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஏதானும் கருத்துக்கள்னா நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். நன்றி திரு மாதவன், உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவலுக்கும் மிக்க நன்றி. சார், இப்போ அந்த கெமிஸ்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அந்த கிராஜுவேட் தான் வர்றாங்க, அவங்க நேம்ல தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஓனர் யாரோ ஒரு 1% அதாவது அவங்க அக்ரி கிராஜுவேட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு கார்பரேட் ப்ராடக்டை அவங்க புஷ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க கேட்டு தானே ஆகணும். ஏன்னா இவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல தான் போறாங்க. இந்த கன்சார்டியம் வந்துடுச்சுன்னா அவர் அந்த தொழில்நுட்ப அதிகாரி அதுக்கு பொறுப்பாவாரு. கோர்ட்டு பிரச்சனை கேஸ் வந்தா அவரு he is liable to answer. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தவறான பரிந்துரை சொல்ல முடியும்? சோ அதனால மூர்த்தி சொன்ன பிரச்சனை எழுதுறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. கவுன்சிலுடைய நோக்கமே ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காவே அவங்க அதை மீறி போக முடியாது. சத்திய பிரமாணம் செய்த மாதிரி தான் அது. ஆமா, அப்படி வரும்பொழுது ஒரு சர்டிபிகேட் ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டாவே அந்த சர்டிபிகேட்டை நம்ம மீட்டு வருவதற்கு நம்மளை காப்பாத்தணுங்கிற பட்சத்துல நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோங்கிறது தான் அதுல முக்கியம். அதனால நீங்க சொன்ன மாதிரி அது நீங்க கடை ஆரம்பிங்க, இல்ல ஏதோ பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, எந்த இடத்துலயும் ஒரு கிராஜுவேட்டுடைய சர்டிபிகேட் இல்லாம நீங்க ஒரு தொழில் செய்ய முடியாது, வேளாண் சம்பந்தப்பட்ட தொழில் செய்ய முடியாதுங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதம் கிடைப்பதற்காக தான் இந்த கவுன்சிலை நம்ம மீன் பண்றோம். இரண்டாவது, ஃபார்மர் சைட்ல இது ஒரு பெரிய ப்ரொடெக்டடு இது கிடைக்கும், ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதனாலதான் நம்ம இந்த ஃபோர்ஸ் பண்றோம். இந்த இடத்துல மத்த விஷயங்கள் நமக்கு இதுல தேவையில்லை. ஆனா ஆக்சுவலா மெடிக்கல் கவுன்சிலும் சரி, பார்மசி கவுன்சிலும் சரி, அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. பட் ஆந்திரா கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் கவுன்சில்ல மிக தெளிவா இருக்கு, தெளிவா எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாடு கவுன்சிலை விட 1% கூடவே அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதனால நம்ம வருவதற்கு முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு ஒற்றுமையான குரல் கொடுத்தா கண்டிப்பா அரசு முதல்ல செவி கொடுக்கும். அப்புறம் நம்ம டிராப்ட் பண்ணும் பொழுது நம்ம டிராப்ட் கமிட்டி உட்கார்ந்து நம்மளே ஒரு டிராப்டா நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல உங்களை மாதிரியான முன்னோர்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா மாதவன், உங்களுடைய கருத்துகளுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. வேளாண் மன்றம் அமைவதால் என்ன பயன் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் அக்ரி எம் மாதவன் அவர்கள். இவர் தமிழ்நாடு வேளாண் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவராக செயல்பட்டு வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுநாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.